எங்கேயும் எப்போதும் மின்சார வேகம், அன்றாடம் எல்லோருக்கும் பொய்யான வேகம், நிறம் மாறும் உலகத்திலே உன் வீடும் என் வீடும் வெவ்வேறு தேசம், அன்பான சொல்லெல்லாம் பணம் தானே பேசும், உறவுகள் தெருவினிலே ஆறடியோ மனிதன் உயரம், நூறடியாய் விரியும் இதயம், போர் துளியாய் மலரும் சலனம், வான்வெளியில் பெரிதாய் வளரும் விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். திரநதிந்தன திர 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 திரநதிந்தன 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 பமபமரி வரித திரநதிந்தன 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 பமபமரி வரித பமபமரி மரி தரி 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 பனி மரி மரி தரி 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 பனி பமப பமபமரி மரி தரி 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 பனி மரி மரி தரி 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 பனி பமப சனி கேள்மனிதா பணம் காய்க்கின்ற மரமேறும், பணம் காய்க்கின்ற மரமேறும், மனிதனை பகடை காயாக்கும், மனிதனை பகடை காயாக்கும், வந்த பாசத்தை பந்தாடும், வந்த பாசத்தை பந்தாடும், மனம் வெல்வாயோ மானிடா, மரபு மீறாது வாழடா, மண்ணின் சொர்க்கமே காணடா, விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க பட்டணத்துக்கு போயிடுங்க. எனக்கும் ஆசையா தாண்டி இருக்கு, ஆனா அவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டார். என்னம்மா நீ சொல்றேன்? அந்த கோடி வீட்டு கணேசன் அப்பாவை பார்த்து தான் பட்டணம் போறதுக்காக ஆசீர்வாதம் வாங்கினார் இல்லையா? அப்ப அண்ணாவும் இருந்தாரே பாவம். நான் அவர் முகத்தையே பார்த்துட்டு இருந்தேன். அவர் முகத்துல ஒரு ஏக்கம் தெரிஞ்சது. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்களே, இதே ஆத்துல இல்லாம இதே அக்ரஹாரத்துல வேறொரு ஆத்துக்கு ஜாக மாறிடுங்களே. அப்போ அப்பா பார்வையில இருந்த மாதிரியும் ஆச்சு, விலகி இருந்த மாதிரியும் ஆச்சு. இருபத்தி ரெண்டு 34 40 54 60 60. அடுத்த வாரம் அப்பாவுக்கு 60. அப்பாவுக்கு 60னா புரியல. என்ன புரியல? அடுத்த வாரம் அப்பாவுக்கு 60 முடியுதுன்னு சொன்னேன். சத்த அந்த விசிறியட 74 80 82. ஏன் அங்கேயே நின்றுருக்க? கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நல்லது. என்ன பார்க்குறேள்? நான் நம்மளை சொல்லலை, இந்த ஆற்றுல இருக்க வாழ்கிட்டருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு தோன்றுறது. இப்போ எதுக்கு திடீர்னு? இல்லைண்ணா, இந்த ஆற்றுல நடக்கிற சம்பவங்கள் என்னை அப்படி பேச வைக்கிறது. இதனால் ஒரு மன அமைதி இல்லை, நிம்மதி இல்லை. இந்த குழந்தைகளை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது. பிரசவத்துக்கு முன்னாடியே பட்டணத்துக்கு போயிருந்தா லக்ஷ்மணனுக்கு இப்படி ஆயிருக்காதோ என்னமோன்னு தோன்றுறது. என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கும் பட்டணத்துக்கு போகணுன்னு உள்ளூர் ஒரு ஆசை இருக்கு இல்லையா? அது பிரசவத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு எண்ணம் இருந்தது, இப்போ அப்படி எனக்கு தோணலை.
எனக்கும் பட்டணத்துக்கு போக பிரியமில்லைனாலும் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆற்றுல இருக்கிறது வர வர அசௌரியமாக இருக்குது. ம், சில சமயம் எனக்கே அப்படி தான் தோன்றுறது. நீ ஒன்று பண்ணு, கொஞ்ச நாளைக்கு உன்னோட பிறந்தாத்துல போய் இருந்துட்டு வாயேன். அது வேண்டாண்ணா. ஆம்டியா இல்லாமல் ஆற்றுக்கு வந்துட்டான்னு ஆளாளுக்கு பேசுவா. ஊர்வாயை மூட முடியாது. என் மனசில் ஒன்று ஓடின்னு இருக்கு, சொல்லலாமா? ம், சொல்லு. நம்ம வேணா இந்த 2 குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு இதே தெருவில் தனி கொடுத்தனம் போயிடலாமா? என்ன பேசுகிற? இதெல்லாம் நடக்கிற காரியமா? நாம் நினச்சா நிச்சயமாக நடக்கும். சரி, அப்படியே இருந்தாலும் அப்பா கிட்ட இந்த விஷயத்தை யார் கொண்டு போகிறது? அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். இந்த மாதிரி விஷயத்தை அப்பாவுக்கு அது கொண்டு போகிறதுக்குன்னே அத்திம்பேர் இருக்கார், அவர் பார்த்துப்பார். அப்படின்னா சொல்லாமல் கொல்லாமல் கிளம்பிடலாங்கிறியா? அது நடக்காத காரியம். நான் அப்படி சொல்லலை. நாம் இப்படி ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கோங்கிறத அத்திம்பேர் போய் அப்பாட்ட சொல்லட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிக்கலாம். இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் சரி வராது. அப்போது இந்த ஆற்றை விட்டு வரத்துக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லை, அப்படி தானே? இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன, இருத்தலைக்கொல்லி எறும்பு மாதிரி இருக்கவும் முடியல, இந்த ஆற்றை விட்டு போகவும் முடியல. இதை எப்படி போய் அப்பா கிட்ட சொல்கிறதுன்னு ஒரே யோஜனையாக இருக்குது. முதல்ல இந்த விருப்பத்தை அத்திம்பேர்கிட்ட சொல்லிடுங்கோ. அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி. Uncle, do you think I always think இந்த எலெக்ஷனில் யாருக்கு சான்ஸ் ஜாஸ்தி? பணம் தான், பணம் பூந்து விளையாட போகிறது. மாமா மாமா, சேதராம மாமாவும் அவைய மாமியும் வந்துட்டாலும் அப்புறம் என்ன அனௌன்ஸ்மெண்ட்டு? வாங்க 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 வாங்க, உட்காருங்க. நமஸ்காரம். 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 உட்காருங்க உட்காருங்க. வாங்க 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 வாங்க. உங்களை பற்றி அப்பா கிட்ட சொன்னேன். அவரே உங்களை பார்க்க வரதா இருந்தார். அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டேல். இல்லைம்மா, நீ அவ்வளோ விரிவாக சொன்னதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை உடனே பார்க்கணுன்னு தோணித்து. அதான் முன்கூட்டியே சொல்லாமல் உடனே புறப்பட்டு வந்துட்டோம். தப்பாக எடுத்துக்காதீங்கோ. சார், கௌரி என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நான் சேதுராமன், சீஃப் ஜெனரல் மேனேஜர் L&T, ரிட்டையர்டு. கல்கத்தாலேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து சீரழிஞ்சு சிட்டி லைஃப் வெறுத்து போய் இப்போ இந்த அக்ரஹாரத்தில் வந்து செட்டில் ஆகிட்டேன் நிம்மதியாக. சார், உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்குது. எனக்கும் இங்கேயே தான் செட்டில் ஆகணும்னு ஆசை. பட் யூ நோ, வி ஹாவ் லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் இன் சிட்னி. கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே நாம் ஏற்படுத்திக்கிறது தானே. சரியா சொன்னேன், என்னுடைய சொந்த அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். அது இருக்கட்டும். அப்பா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ கல்கட்டாவிலே இருந்ததால் இவ பாட்டி பேர் அவயம்னு மட்டும்தான் தெரியுமா, வேற எந்த டீட்டெயில்ஸும் தெரியாதான். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? இவருக்கு தான் டிமென்ஷியா ப்ராப்ளம் இருக்க. பழசெல்லாம் எப்படி ஞாபகத்துக்கு வரும்? அடப்பாவுமே, உங்களுக்கு ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம் டிமென்ஷியா? நோ நோ நோ, மை ஒன்லி சஃபரிங் இஸ் திஸ் மேன். உங்கள் பாட்டி அவயத்தை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடிஞ்சதா? நீங்கள் இப்படி கேட்கும்போது உங்களுக்கு பதில் சொல்ல முடியலையேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் சங்கடமாகவும் இருக்குது. நீங்கன்னு இல்லை, கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே இதே நிலமையில தான் இருக்கோம். அதனால தான் இதை ஒரு மிஷனாக எடுத்துட்டு நான் முன்னோர்களை பற்றி, குறிப்பாக ருக்குப்பாட்டி பற்றி கண்டுபிடிக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற 10-15 நாளும் அக்ரஹார வாழ்க்கை தான் வாழ போகிறாளாம். அதுக்காக தான் என் ஹைதராபாத் ஃப்ரெண்டு சேதுராமகிட்ட பர்மிஷன் வாங்கி இங்கே தான் இருக்கிறதா நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். தேவலியே, கேட்கறதுக்கே ரொம்ப திவ்யமாக இருக்குது. நீங்கள் இந்த ஆற்றுல தங்கறதுக்கு பதிலாக பேசாமல் நம்ம ஆற்றுலேயே சௌரியமாக தங்கிக்கலாமே. ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் நான் தங்கணும்னு ஆசைப்பட்டது அக்ரஹார வீட்டில். உங்களோடது ரொம்ப மாடர்னாக இருக்குது. என்னம்மா பண்ணுறது, சில சௌகரியங்களுக்கு பழக்கப்பட்டு போயிட்டோம். இப்போது உதாரணத்துக்கு அது இது வெஸ்டர்ன் கம்ப்யூட்டர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க,
அது பழக்கப்பட்டவளுக்கு தான் தெரியும். யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். இங்கே வந்தாண்ணிலேருந்து நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எப்படியோ நம்ம ஏதோ ஒரு விதத்தில் உறவுன்னு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் இல்லை, டைரக்ட் ரிலேட்டிவ்ஸ். பார்க்க போனால் எங்கள் அப்பாவும் நீங்களும் கசின்ஸ். நம்ம 2 பேருடைய கொள்ளு தாத்தா சோமசேகர கணவாடிகள், என்னோட தாத்தா சந்தானராமன், என்னுடைய பாட்டி பேர் அம்புஜம். அதே மாதிரி உங்க பாட்டி அவையம், தாத்தா சேஷு. அடுத்ததா 2வது ஜெனரேஷன். ஒரு நிமிஷம், நேத்திக்கு கேட்டதே இன்னைக்கும் கேட்குறேன். வெறும் அவையும் சேஷன் பேரை வச்சுட்டு உறவுன்னு எப்படி முடிவை கட்ட முடியும்? அதை கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு. எங்கள் அப்பாவோட கொள்ளு தாத்தா, அதாவது என்னோட எள்ளு தாத்தா சோமசேகர கணபாடிகள், தன்னோட குடும்பத்தில் யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் ஒரு படம் கொடுப்பாராம். அது ஒரு விசேஷமான கோதண்ட ராமர். அந்த படத்தில் ஹனுமன் நின்றுருப்பாராம். அண்டு ராமரோட வலது கையில் மிளகளவுக்கு ஒரு மச்சம் இருக்குமா. மிளகளவுக்கு ஒரு மச்சமா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் உங்கள் ஆத்துல இருக்கா? ஆமாம்மா, ஆமாம், அதே மாதிரி ஒரு படம் எங்க ஆத்துலயும் இருக்கு. எங்ககிட்டயும் அதே மாதிரி மச்சம் உள்ள ராமர் படம் இருக்கு. இதுலேருந்து ஐ எம் ஷூர் நாம நிச்சயமா உறவுக்காராதான். ஒரு ராமர் படத்தை வச்சு நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அப்பா சொன்னதை வச்சு நான் ஒரு ஃபேமிலி ட்ரீ கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சோமசேகர கணபாடிகள், அவருக்கு 3 புள்ள 3 பொண்ணு. மூத்தவர் சிவராமன், அடுத்தது அவையம், அப்புறம் சந்தானராமன், லோச்சா, வெங்கட் அண்ட் தென் கடைக்குட்டி காமு. ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் பிரிஞ்சு வேற வேற ஊருக்கு போயிருக்கணும். அந்த வேரை தான் கண்டுபிடிக்க இப்போ நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களை மீட் பண்ணதில் நீங்கள் சோமசேகர கணபாடிகளோட 4th ஜென்ரேஷன் தெரிய வந்தது. நீங்கெல்லாம் நம்ம மனுஷான்னு தெரிஞ்சதும் எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கு ஏன் கண் கலங்குறேன்? சந்தோஷத்துல கூட கண் கலங்கும் இல்லையா? நல்ல வேலை, இந்த சினிமாவில் வர மாதிரி குடும்ப பாட்டு இல்லாம குடும்ப படத்தை வச்சு கண்டுபிடிக்கிறேன். நீங்க செத்த சும்மா இருக்கல. இதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு முயற்சி எடுத்தானா அது விட்டு போன உறவுகளை கண்டுபிடிச்சு புதுப்பிக்க சௌரியமா இருக்கும். அதுக்கு நாம ஒரு புளியாச்சுழி போட்டதா இருக்கட்டும். நீங்கள் பிள்ளையார் சுழி போட்டல், அடுத்ததான் நானும் என்னோட பூர்வீகத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு ஃபேமிலி ட்ரீயை கிரியேட் பண்ணிடுறேன். இந்த குடும்பத்திலேருந்து ஆரம்பிச்சு மற்றவாளுக்கும் தெரிய வந்து இது ஒரு இயக்கம் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகணும். மறுபடியும் அந்த பழைய அக்ரகாரத்து வாழ்க்கையை நாம வாழ்ந்து காட்டுவோம். வேண்ட தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. ஓம் நம சிவாய. மாமா வாமா இருக்கோ, உன்னை பற்றி தான் நினச்சின்னு இருக்கேன், கவலைப்பட்டுன்னு இருக்கேன். என்னை பற்றி கவலைப்படுறதுக்கு என்ன மாமா இருக்கு? எனக்கு இருக்கிற ஒரே மருமா நீ. அன்னைக்கு என்னவோ அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் உருட்டிடுவேன் பெரட்டிடுவேன்னு ஜம்பமாக பேசிட்டு போனிய, என்னாச்சோ ஏதாச்சோங்கிற கவலை. இப்போ ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். முழுகாமல் இருக்கியா? முழுக்கு போட போறேன் மாமா. இந்த ருக்குக்கு கிடைச்ச முதல் வெற்றியை சந்தோஷமா கொண்டாட போறேன். சந்தோஷத்துலேயும் துக்கத்துலேயும் வாயடைச்சு போய் வார்த்தை வராதுன்னு சொல்லுவா. புதிர் போடாம விஷயத்தை கொஞ்சம் புரியும்படியா விவரமா சொல்லு. இன்னைக்கு வழக்கம் போல அந்த ஆத்து பெரியவர் பூஜைக்காக ஆயத்தமாயிட்டு இருந்தார். அப்போ நடக்கக்கூடாதது நடந்தது. என்னம்மா சொல்ற? உன் ஆம்பளையா ஒரு அப்பாவி வெகுளி புள்ளப்பூச்சி, அவன் அந்த கிழட்டு சிங்கத்தை எதிர்த்து பேசினானா?
மாமா, ஒரு பலசாலி இன்னொரு பலசாலியை எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கிறது சாதாரணமான விஷயம். ஒரு பெரிய ஆல மரத்தை வேரோட அழிச்சு நிர்மூலமாக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு அஸ்திரமா ஒரு கோழைய தொட நடுங்கிய நீங்க சொன்னேளே புள்ளப்பூச்சி, அந்த வெங்குட்டு. என்னது வெங்குட்டுவா? ஆத்துக்காரரோட பேரை சொல்ற? நான் அவரை ஒரு அஸ்திரமா தான் பாக்குறேன் மாமா. இப்படி ஒரு பேரிடி அவர் மேல விழுவுன்னு அந்த பிராமணன் எதிர்பார்த்திருக்க மாட்டார். இந்த இடிக்கே அவர் ஆடி போய் கதி கலங்கி நின்னுட்டார். நீங்க பார்த்துட்டே இருங்கோ, அந்த குடும்பத்தை நான் இன்னும் என்னெல்லாம் பண்ண போறேன்னு. அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கா. அவ சீரழிஞ்சு போக போறா. ஒட்டா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அந்த கிழவனுக்கு எதிரா ஏவி விட்டு அந்த குடும்பத்தையே நிர்மூலமாக்க போறேன். ஒரு எதிரிய ஆரம்பத்திலேயே வளர விடாம அடியோடு அழிக்கிறது சாணக்கியத்தனம். ஆனா அதே எதிரிய கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி அணு அணுவா வேதனைப்பட வச்சு ஏண்டா இப்படி ஒரு தப்ப செஞ்சோன்னு உணர வச்சு அதுக்கப்புறம் அழிக்கிறது இன்னொரு ரகம். அந்த 2வது வகையதான் நான் கையில் எடுத்துட்டு இருக்கேன். என் அப்பாக்கு இததான் நான் காணிக்கையா செலுத்த போறேன்.